லாங்குவேஜ் லேர்னர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 23ல் நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த கிராமர் சொல்லி கொடுத்துருந்தேன். எப்படி ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணணும், டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ப்ரிப்போசிஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், கன்ஜங்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன டீச் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களோட தேவைகளை நீங்களே எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளோட யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களோட யூடியூப் சேனலாக இருந்தாலும் ஒரு சில சென்டென்சஸ்க்கு அவங்களுக்கு தமிழில் தெரியுது, ஆனால் இங்கிலீஷ்க்கு அது என்ன சென்டென்ஸ் வரும் அப்படின்னு தெரியாததுனால அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, இதுக்கு என்னங்க அர்த்தம், இதுக்கு இங்கிலீஷில் எப்படிங்க சொல்கிறது அப்படின்ட்டு. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எவ்வளோ நாள் இவங்க கேட்டுட்டு பதிலுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்கள் ரிப்ளை கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும்ல. ஸோ அதிலிருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதில் எனக்கு கொஞ்சம் ஒரு பெட்டராக தோணுன அப்ளிகேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு கொண்டு வந்திருக்கேன். ஓகே, அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே ஓடிடலாம். இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் சைடில் அந்த பிக்சர் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்படி தான் அதோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு எந்த சைடில் நமக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மேக்ஸிமம் எதை யூஸ் பண்ணுவோம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஓகே, அப்போ தமிழை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம எந்த இடத்துல மைக்ரோஃபோன் வச்சு பேசுவோமோ அந்த இடத்துல தமிழ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மேலே இங்கிலீஷில் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் பேசுகிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்படி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக பேசி ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். ஓகே, அதாவதுங்க தூய தமிழில் பேசும்போது, ஏன்னா நான் இப்போது நம்ம வழக்கு தமிழ் இருக்குல்ல, அதுலேயும் நிறைய ட்ரை பண்ணேன். அப்படி ட்ரை பண்ணும்போது அதை கரெக்டாக கொடுக்க மாட்டேங்குது. பட் தூய தமிழில் கரெக்டாக அந்த ஏற்ற இறக்கங்களோட அந்த பாஸோட பேசணும் அப்படின்னா அது கரெக்டாக என்ன பண்ணுதுன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருது. ஓகேங்களா? அப்போ அதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம உடனே நோட் பண்ணி வச்சு அது திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் பண்ணணும். அண்டு இது ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால 100% நம்பக்கூடாது. அதான் நான் என்றைக்குமே சொல்கிறது. ஹியூமன் வேறு, மெஷின் வேறு. சரிங்களா? அதாவது மேக்ஸிமம் ஒரு 90% இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். மீதி 10% இதனாலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஓகே, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னடா பாதி இவர் எல்லாமே கரெக்டாக வரும்னு சொன்னார், மீதி வரலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? ஸோ 90% ஒர்க் அவுட் ஆகும். மீதி 10% அது பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகளுக்கு அதுவே கன்ஃபியூஸ் ஆயிரும். அந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் 90% we can use this translation application. அனதர் திங், இதை நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்திக்காரர்கிட்ட போய் பேசுகிறீங்க, உங்களுக்கு ஹிந்தி தெரில அப்படின்னாலும் நீங்கள் தமிழ் டு ஹிந்தி வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழில் பேசிவிட்டு அங்கே ஹிந்தி என்ன வருதோ அவர்கிட்ட நீங்கள் காட்டுங்க, அவர் புரிஞ்சுக்குவார். ஓகே, இப்படி கூட நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ரைட்? சரி, இப்போது ஒரு சில சென்டென்சஸ் பார்த்தரலாம் லைவாக. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது எந்தளவு ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சென்டென்ஸஸ்லாம் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நான் என்ன சொல்லலான்னு இருக்கேன்னா, உனக்கு இங்கே இருக்கிறதுக்கு இஷ்டமாக இருந்தால் இரு, இல்லாட்டி கிளம்பு. அதை நம்ம சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? உனக்கு இங்கே இருப்பதற்கு இஷ்டம் இருந்தால் இரு, இல்லாவிட்டால் கிளம்பு. If you want to be here, stay. If not, leave. சூப்பருங்க, கரெக்டாக கொடுத்துச்சு. அது என்ன கொடுத்துருச்சு நீங்கள் நான் எழுதிடுறேன் பாருங்கள். ஓகே, சூப்பர், அட்டகாசமாக கொடுத்துருச்சு. சூப்பராக ட்ரான்ஸ்லேட் பண்ணிருச்சு. இஃப் யூ வாண்ட் டு பி ஹியர் ஸ்டே. இஃப் யூ வாண்ட் டு பி ஹியர் ஸ்டே. உனக்கு இங்கே இருக்கணும்னா இரு, ஸ்டே இரு. இஃப் நாட் இல்லாட்டி லீவ், கிளம்பு. சூப்பராக சொல்லிடுச்சு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, பேசிடுறேன் அதுலேயே. நான் உன்னை கூப்பிடும்போது நீ எங்கே இருந்த? Where were you when I called you? ஆன்சர் என்ன வந்திருக்குன்னு இங்கே எழுதுறேன், பார்த்துக்கோங்க. இது ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ். கரெக்டாக தான் கேட்டிருக்கு பாருங்கள். ஐ கால்ட் யூ, நான் உன்னை அழைத்தேன். வென் ஐ கால்ட் யூ, நான் உன்னை அழைத்த போது. வேர் வேர் யூ, வேர்னு என்ன அர்த்தம்? இருந்தாய்ன்னு அர்த்தம். ஓகே, வேர் ஆர் யூ அப்படின்னா எங்கே இருக்கிறாய். வேர் வேர் யூனா எங்கே இருந்தாய். அப்போ என்ன கேட்குது? வேர் வேர் யூ வென் ஐ கால்ட் யூ, நான் உன்னை அழைத்த போது எங்கே இருந்தாய். பக்காவாக வந்துருச்சு. சூப்பர். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட்டாக சென்டென்ஸாக சொல்லி பாருங்கள். ரைட்? அடுத்து இப்போ கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாகவே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுவரை
என்னுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பார்த்ததே இல்லை. Okay, so far in my experience, I have never seen a problem like this. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எந்த கிளாஸுக்கும் நீங்கள் சேர வேண்டாம். இதை வச்சே என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃபார் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் ஐ ஹவ் நெவர் சீன் அ ப்ராப்ளம் லைக் திஸ். இது மாதிரியான ஒரு பிரச்சனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ஈஸியாக சொல்லுதுங்க. நீங்கள் தைரியமாக அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். இதை நம்ம ரெகுலராக சொல்கிறதா, இது கரெக்டாக சொல்லுதான்னு பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு முதல் தடவை வருகிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். If this is your first visit to our channel, don't forget to subscribe. பக்காவா கொடுத்துருச்சு. எழுதுறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ என்ன எழுதியிருக்கோம்? இஃப் திஸ் இஸ் யுவர் ஃபஸ்ட் விசிட் டு அவர் சேனல் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். இஃப் திஸ் இஸ் யுவர் ஃபஸ்ட் விசிட் டு அவர் சேனல், இதுதான் உங்களுடைய முதல் விசிட்டாக இருக்கும் பட்சத்தில் எதுக்கு? அவர் சேனலுக்கு, எங்கள் சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வருகிறீங்க அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். ஸோ எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் பார்த்தீங்களா? தமிழில் சொல்லும்போது பெருசாக தான் இருக்குது, 3 லைனில் இருக்குது. ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, பெரிய பெரிய சென்டென்ஸ் எல்லாம் அது கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணாலே போதுங்க. நமக்கு வேறு என்ன வேணும்? சின்ன சின்ன ட்ரான்ஸ்லேஷன் இதெல்லாம் ஈஸியாக நம்மளே பண்ணிடலாம். பெரிய சென்டென்ஸ் பண்ணும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, அடுத்து நாங்கள் செய்கிற இந்த வேலையில் அனைத்து மக்களும் பயன்பெறுவார்கள் மற்றும் நாங்கள் வியாபார நோக்கத்தில் இந்த வேலையை செய்யவில்லை. சொல்லியாச்சு, என்ன வருதுன்னு பார்ப்போம். All people will benefit from what we are doing and we are not doing this work for commercial purposes. எக்ஸலண்ட், சூப்பராக கொடுத்துருச்சு. என்ன எழுதிடுறேங்க? ஓகே, சூப்பராக கொடுத்துருச்சு பாருங்களேன். ஆல் பீப்புள் வில் பெனிஃபிட் ஃப்ரம் வாட் வி ஆர் டூயிங். ஓகே, ஆல் பீப்புள் வில் பெனிஃபிட், எல்லாரும் பயனடைவார்கள். எதிலிருந்து? ஃப்ரம் வாட் வி ஆர் டூயிங், நாங்கள் என்ன செய்கிறோமோ, என்ன வேலை செய்கிறோமோ அதிலிருந்து எல்லாரும் பயன்பெறுவார்கள். அண்ட் மற்றும் வி ஆர் நாட் டூயிங் திஸ் ஒர்க், நாங்கள் இந்த வேலையை செய்யவில்லை. எதற்காக? ஃபார் கமர்ஷியல் பர்பஸ், வியாபார நோக்கத்தில் நாங்கள் இந்த வேலையை செய்யவில்லை. சூப்பருங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு? சொல்லுங்கள், என்ன வேணும் நமக்கு? இன்னும் ஒரு சில சென்டென்ஸ் இருக்குது, அது இன்னுமே கொஞ்சம் ட்ரிக்கியாக நான் எழுதி வச்சுருக்கேன், அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இன்னும் ஒரு 3 நல்ல லென்த்தான சென்டென்ஸ் பார்த்துடலாம். சரிங்களா? நான் அவரிடம் 10 ஆண்டுகள் வேலை செய்தேன், பிறகு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வேலையை விட்டுவிட்டேன். I worked for him for 10 years, then quit due to ill health. என்ன வந்திருக்கோ அப்படியே எழுதிடுறேன். பார்த்தீங்களா? ஐ ஒர்க்ட் ஃபார் ஹிம் 10 years தென் குவிட் டியூ டு இல் ஹெல்த். கரெக்ட். ஓகே, ஐ ஒர்க்ட் ஃபார் ஹிம் 10 years, நான் வந்து அவர்கிட்ட 10 வருஷம் வேலை செஞ்சேன். தென் குவிட், அதுக்கப்புறம் வேலையை விட்டுட்டேன். ஏன்? டியூ டு இல் ஹெல்த், உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால். சூப்பர். அடுத்து இது நம்ம நார்மலாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப்லேயும் இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்லேயும் போய் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறது, குலதெய்வ கோவிலுக்கு என்ன இங்கிலீஷ் அப்படின்ட்டு. இப்போ நம்ம அதை மட்டும் பார்க்க போகிறதில்ல, அது கூட சேர்த்து ஒரு பெரிய சென்டென்ஸே பார்க்க போகிறோம். சரிங்களா? போன வாரம் நான் எனது குலதெய்வ கோவிலுக்கு விருந்துக்கு போனேன், அங்கு எனக்கு யாருமே விருந்து போடவே இல்லை. Last week I went to a party at my ancestral temple where no one threw me a party. ஓகே, என்ன வந்திருக்கு அப்படியே எழுதுறேன். அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய சென்டென்ஸு பாருங்கள். லாஸ்ட் வீக் ஐ வென்ட் டு அ பார்ட்டி, விருந்துக்கு போனேன். எங்கே? லாஸ்ட் வீக், போன வாரம். ஐ வென்ட் டு அ பார்ட்டி, விருந்துக்கு போனேன். எங்கே? அட் மை ஆன்செஸ்ட்ரல் டெம்பிள், குலதெய்வ கோவில். குலதெய்வ கோவிலுக்கு அப்போ இங்கிலீஷில் என்ன? ஆன்செஸ்ட்ரல் டெம்பிள். ஓகே, வேர், அங்கே,
நோ ஒன் யாருமே த்ரூ மீ எ பார்ட்டி, இதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு ஃப்ரேஸ். ஓகே, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்றது ஒரு இடியம் மாதிரி வச்சுக்கலாமே. நோ ஒன் த்ரூ மீ எ பார்ட்டி அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்போம், நமக்கு பார்ட்டி வைப்பாங்கடா அப்படின்ட்டு. கண்டுக்கவே மாட்டாங்க. அதுதான் த்ரூ மீ எ பார்ட்டி, நோ ஒன் த்ரூ மீ எ பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு சென்டென்ஸ் பார்த்துட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? சரி, இந்த விஷயத்தெல்லாம் அப்புறமேல் பேசிக்கலாம். இப்போ ஒரு 100 ரூபா அவங்ககிட்ட கடன் கேளு. Well, we can discuss all this later. Now ask him for a loan of 100 rupees. என்ன வந்திருக்கு அப்படி எழுதுறேன். சூப்பராக கொடுத்துருச்சு. வெல், ஓகே, பரவாயில்ல. இன்னும் சொல்லியிருக்கோம் சரின்னு தானே ஆரம்பிச்சிருக்கோம். சரி, வெல், we can discuss all this later. We can discuss all this later. இது எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். நவ் இப்போ ஆஸ்க் him, கேளு அவங்ககிட்ட. என்னத்தை? ஃபார் அ லோன் ஆஃப் 100 rupees, ஒரு 100 ரூபா அவங்ககிட்ட கடன் கேளு. ஓகே, சரி, இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்போ அவங்ககிட்ட ஒரு 100 ரூபா கடன் கேளு. சூப்பராக கொடுத்துருச்சு பாருங்களேன். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களால் என்னென்ன சென்டென்ஸ் எல்லாம் மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லி பாருங்கள். தூய தமிழில் சொல்லுங்கள் மேக்ஸிமம். அப்போ தான் கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுது. சரிங்களா? இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்குன்னு கிடையாது, எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் பெனிஃபிட் ஆகட்டும். ஓகே, அடுத்த கிளாஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. அண்ட் ஐயோ, அதை விட முக்கியமான விஷயம், இதோட லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். சாரி, அதை சொல்ல மறந்துட்டு பாருங்கள். இதான் ரொம்ப முக்கியம். லிங்க் இல்லாமல் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதோட லிங்க் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். தயவுசெய்து டெவலப் பண்ணி பெனிஃபிட் ஆகிக்கோங்க. இப்போ தேங்க்யூ.